கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கூட்டத்திற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை 37, 38 வசனத்தை வாசித்து நாம அதை தியானிப்போமாக. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இங்க ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று ஏசாண்டோர் வாயால சொன்ன வார்த்தை ஏற்கனவே தீர்க்கதரிசியான ஏசையா என்ற தீர்க்கதரிசி ஏசையாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 55வது அதிகாரத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள்னு இருக்கிறார். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்றார். பாருங்க அன்பாலே, இந்த வசனத்தை தான் இங்க ஆண்டவர் மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு பாருங்க, ஓ தாகமாய் இருந்தால் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் கடவுள். இப்ப இங்க ஒருவன் தாகமாய் இருந்தா தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள்னு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. ஏசாண்டவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எவ்வளவு தெளிவா கொடுக்கிறார் பார். என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நான் உண்மையிலே அன்பாலே நான் தாகமா இருந்தேன். எப்படிப்பட்ட தாகம்னா, பண தாகம். எனக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது, கடன் பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு தாகத்துல இருந்தேன். அப்ப ஆண்டவர் சரியான நேரத்துல எனக்கு என்ன செஞ்சாரு? தென்பட்டார். என்னை வந்து தேடி சந்தித்தார். இப்ப எனக்கு அதோட இல்லாம ஏசாண்டவர் என்னை வந்து சந்திக்கிறதுக்கு முன்பாகவே நான் சென்னையில படிக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி நான் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு என்னுடைய சகோதரி மூலமாக கிடைத்தது. அவங்க என்னிடத்துல சொல்லுவாங்க, ஏசாண்டவர் பேசுற தெய்வம், அவர் பேசுவாரு, நீ போய் தனியா போய் கேளு, பேசுவார் உன்னோட. இப்ப நானும் சரி, என்னதான் அவர் பேசுவார்னு சொல்றாங்க, என்னதான் பேசுறாரு பாப்போம்னுட்டு நானும் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீ பேசுற தெய்வம்னு சொல்றாங்க, என்கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பிடிச்சி பேச உட்கார்ந்து ஜெபத்துல இருந்தேன். அப்ப ஆண்டவர் முதலாக என்னோடு இன்ட்ராக்ட் ஆன பேசின முதல் வார்த்தையே எதுன்னா, இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 தாங்க. இந்த 3 வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, என்னிடத்திலே வாரும், தண்ணீர் அண்டையிலே வாருங்கள். அதுல எனக்கு என்னன்னாக்கா, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இந்த கேள்வி என்ன ரொம்பவும் சிந்தித்தது. இன்னைக்கு நாங்க எதுக்கெல்லாம் பிரயாசப்பட்டு செலவழித்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் செலவழிக்காத. நீ தாகமா இருந்தா நீ இலவசமா வந்து என்கிட்ட வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்ன்றாரு. ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாமே இலவசமா கிடைக்குது. அவர் இலவசமா கொடுக்கிற தேவன். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? திருப்தி செய்ய முடியாத காரியத்துக்காக, அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ அன்பர்கள் அப்படிதான், காசு கடன் வாங்கிட்டு நான் 48 நாள் விரதம் இருந்து அந்த மலைக்கு போனேன், இந்த மலைக்கு போனேன்னு என்கிட்ட சொல்லி, அந்த கடன் இன்னைக்கு வட்டிக்கு மேல வட்டி ஆச்சு, இன்னைக்கு எத்தனையோ லட்சமா மாறிடுச்சுன்னு சொல்லி போனவங்களாம் உண்டு. திருப்தி செய்யாத பொருள், அப்பம் இல்லாததுக்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்கு உங்கள் பிரயாசத்தை செலவழிக்கிறார்கள் அநேகர். அன்பாலே, ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிற எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களை தாகத்தை தீர்க்கிறேன்ற.
பணம் இல்லாதல என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இலவசமா தரேன்ற. ஆனா இன்னைக்கு போனோமா ஆண்டவர்ட்ட, உண்மையிலேயே ஆண்டவரே அன்னைக்கு என்னோடு இது பேசின இந்த வார்த்தை இன்னைக்கு நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். நான் அன்னைக்கு ரொம்ப தாகத்துல இருந்தேன். என்னுடைய வறுமையில இருந்தேன், பிரச்சனையில இருந்தேன், கடன்ல இருந்தேன். அநேக தாகங்கள் எனக்குள்ள இருந்தது. ஆனா ஆண்டவர்ட்ட போனோம் பாருங்க. ஆண்டவர் எல்லா தாகத்தையும் தீர்த்துட்டார். உண்மையிலே இன்னைக்கு இது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. இது உங்க இதை எனக்கு ஞாபகப்படுத்துறதா, அதனால உங்ககிட்ட இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இங்க என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, இங்கதான் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு விசுவாசியா மாறிட்டோம். இன்னைக்கு நீ நானும் யாராயிட்டோம், வேத வாக்கியம் சொல்றபடி தாகமா இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வந்துட்டோம். இன்னைக்கு விசுவாசிக்கிறவன் எவனோ உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுன்னு சொல்லல, நதிகள் ஓடுன்னு சொல்றார். நான் ஓடணும் நதின்னு சொல்லி இருக்கலாம், சிங்கிள் நதி. நீ என்ன விசுவாசிக்கிறியா, உன் உள்ளத்துல இருந்து ஜீவன், அதாவது ஜீவ தண்ணீர்னா உயிருள்ள நதிகள், நதி ஓடுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நதிகள்னு இங்க பன்மையில சொல்றார், ஒருமையில சொல்லாம. இப்ப நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், என்ன ஜீவ நதி, ஜீவனுள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்னு ஏன் சொன்னீங்க ஆண்டவரே? இப்படி என்ன நதிகள் என்னிடத்துல ஓடணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னும் போது ஆண்டவர் அழகா சொன்னாரு, என்னை விசுவாசிட்டல்ல, எனக்குள்ளிருந்து ஊற்று, இன்னைக்கு அநேக ஊற்றுகள் இருக்கிறது, அந்த ஊற்று உனக்குள்ள பாயணும் அப்படின்றார். என்ன நீ விசுவாசித்தனா எனக்குள்ள ஒன்னு, என்னுடைய சுபாவம் உனக்குள்ள பாயணும். என்னுடைய ஜீவ ஊற்று உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வரணும். நீ என்கிட்ட வந்த உடனே உன் தாகம் தீர்ந்தது போல உன்னிடந்து ஊற்று பாயும் போது அநேகர் தாகம் அது தீர்க்கணும். உண்மையில இதை சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்து, இந்த இதை நான் தியானிக்கும் போது எது ஞாபகம் வந்ததுன்னா, நேற்று நான் மலேசியா ஃபார் இயேசுவுக்கு என்று மலேசியாவுக்கு நான் வார்த்தை கொடுத்துட்டு இருந்தேன் நேற்று சாயந்தரம். இப்ப எனக்கு 63வது சங்கீதத்தை, 66வது சங்கீதத்தை நான் தியானிக்கணும் நாளை, நேற்றைய தினத்துல அதை நாங்க தியானிச்சோம். அந்த சங்கீதம் 36, சாரி 66 சொல்லிட்டேன், 36ல 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். தாவீது இப்படியாக செபிக்கிறார். ஜீவ ஊற்று உம்மிடத்தில். இது தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதின சங்கீதம் தான் இது. இன்னைக்கு ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. யாரிடத்துல இருக்கு? இயேசு கிட்ட இருக்குது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று இதை நான் சற்று தியானிச்சேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது போது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்து, ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. இல்லையா? கனி தந்திட செடி தோங்கிட கர்த்தரின் கர்த்தரின் கரத்தில் நித்தும் கனம் பெற்றிட. அருமையான வரிகள். எனக்கு ரொம்ப இந்த பாட்டு பாடினாலே நான் என்னை மறந்து பாடுவேன். ஊற்று தண்ணீராம் எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என்னல பொங்கணும், ஒண்ணுல பொங்கணும். அந்த ஜீவ ஊற்று ஒண்ணுல பொங்கி வரணும்யா. ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செடி தோங்கிட, கனி தந்திட நான் செடி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவனையே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இன்னைக்கு வந்துச்சா? ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த ஊற்று தண்ணீர் நமக்குள்ள இருந்து புறப்பட்டு ஜீவனுள்ள நதிகளாக பாய்ந்ததா? ஒன்னு நீயே கேட்டுக்கோ. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டுதா அப்படின்னாக்கா, என்ன ஜீவ நதிகள், எதை குறித்து பேசுகிறாருங்க அப்படின்னாக்கா, உனக்குள்ள இருந்த அன்பு என்ற நதி புறப்பட்டு ஓடிச்சா? உனக்குள்ள இருந்து ஒரு ஜெப நதி புறப்பட்டு ஓடிச்சா? உனக்குள்ள இருந்து ஒரு பரிசுத்த நதி ஓடிச்சா? உனக்குள்ள இருந்து விசுவாசம் என்ற நதி ஓடிச்சா? உனக்குள்ள இருந்து தாழ்மை என்ற நதி ஓடிச்சா? அதாயா நதி, நதிகள் அப்படின்னார்.
இத்தனை நதிகள், எத்தனையோ நதிகள் இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். இப்ப இயேசுகிட்ட வந்த பிறகு நீ தாகம் தீர்ந்துச்சு, உன் தாகம் தணிஞ்சிருச்சு. உன்கிட்ட இருந்து ஓடுகிற நதிகள் அநேகர் அதை பார்த்து அவங்க தாகம் தீரணும். எனக்கு அப்படியே எனக்கு பிளாஷ்பேக்ல நினைப்பு எனக்கு காட்டினார். எனக்கு கடன்ற தாகம் இருந்தது. இயேசு நான் விசுவாசித்தை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிறகு என் கடன்ற தாகம் தீர்ந்துச்சா இல்லையா? இன்னும் தாகத்துல இருக்கிறதா இல்லையா? கடன்ற தாகம் எனக்கு தீர்ந்து போச்சு. சர்ப்ளஸ் ஆயிட்டேன் நானு. இன்னைக்கு கடன் இல்ல. இப்ப கடன் கொடுக்கிறவன என்ன மாற்றிட்டாரு. இப்ப பாருங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த கடன் என்ற தாகம் தீர்ந்த பிறகு என்னிடத்திலிருந்து ஊற்று ஓடியாந்தது. நதிகள் பாய்ந்தது, அநேக நதிகள். அதுல என்னன்னா பாருங்க என்னிடத்துல என்னுடைய அந்த வாழ்க்கை முறைகள் மாறியது. என்னுடைய விசுவாசம் மாறியது. இப்ப என்னுடைய விசுவாசம் மாறினதுனால என் தாகம் தீர்க்கப்பட்டது. கடன் என்ற தாகம் தீர்க்கப்பட்டது. அந்த நதி இப்ப என்னிலிருந்து புறப்பட்டு ஓடும்போது அநேக கடன்காரர்கள் என்னிடத்திலே வந்து நான் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் தாகம் தணிக்கப்பட்டதா இல்லையா? இப்ப என்கிட்ட இருந்து நதி ஓடிச்சா இல்லையா? இப்ப எங்க அப்பா அம்மா என்னெல்லாம் நான் முன்னாடி கோபக்காரனா இருந்தேன். முன்னாடி டென்ஷன் பார்ட்டியா இருந்தேன். இப்ப அன்னைக்கு ஓடின நதி கூவ நதி. இன்னைக்கு இயேசு விசுவாசித்த பிறகு எனக்குள்ள இருந்து ஜீவ நதி ஓடுது. எது சொன்னாலும் பொறுமையா இருக்கிறேன். எது சொன்னாலும் தாழ்மையா இருக்கிறேன். அவளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன். இப்ப அந்த நதியை அவங்க பார்த்தாங்க. இவன் போற சாமி கரெக்டான சாமி தான் போல இருக்கு. இவன் வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வம் தான் போல இருக்கு. இவனுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியுது. இவனுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. பொறுக்கித்தனம் எல்லாம் போயிடுச்சு, பொறுமை ஆயிட்டான், டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு, அமைதியா இருக்கிறான். எது பேசுறாலும் கோவப்பட மாட்டான், அமைதியா இருக்கிறான், கீழ்ப்படுகிறான். சொல்ற வேலையை என் பிள்ளைங்க எதுவுமே கீழ்ப்படியல, இவன் மட்டும் கீழ்ப்படுகிறான்னு அந்த நதிகளை பார்த்து எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் ஏசாண்டவர்கள் வந்தாங்க. அவங்க தாகம் தீர்க்கப்பட்டதா? இப்ப உனக்குள்ள இருந்து அந்த அன்பு என்ற நதி ஓடுதுன்னா அநேகர் ஓடி வருவாங்க. உன்னை பார்த்து வருவாங்க இந்த ஜீவ தண்ணீர் அண்டை. உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து அநேகர் இன்னைக்கு ஏசாண்டுகிட்ட வருவாங்க. தாகமா இருக்கிற அநேகருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல அநேகருக்கு அநேக தாகங்கள் இருக்கிறது. ஆமானா இல்லையா? எத்தனையோ தாகம். வியாதியை குறித்த தாகம், சுகத்தை குறித்த தாகம். இன்னைக்கு நிம்மதியற்ற ஒரு நிலைமையில தாகமா இருக்கிறான். ஐயோ எனக்கு நிம்மதி கிடைக்காதா? நிம்மதி என்ற தண்ணீர் எனக்கு கிடைக்காதா என்று. சமாதானம் என்ற தண்ணீர், ஜீவ தண்ணீர் எனக்கு கிடைக்காதா என்றா? நீ சமாதானத்தை பெற்றுனா உங்ககிட்ட இருந்து அந்த சமாதானத்தின் நதிகள் என்ன செய்யணும்? புறப்பட்டு வரணும். இவன் மட்டும் எப்படி சமாதானமா இருக்கிறான்? ஒருத்தன் கேட்டாங்க, என் மச்சான் அவன் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறான். வேலை இல்லாத பட்டதாரி. சுத்தி சுத்தி வருவான். இப்ப என்ன பார்த்துட்டு மச்சான் நீ செழிப்பா இருக்கிறடா, நல்லா இருக்கிறடா, எப்படிடா எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தான்னு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சு கேக்குறான் என்ன. அப்ப நான் சிரிச்சுட்டே சொல்றேன், மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி ஏசு தான்டா. ஏசு என் வாழ்க்கையை செழிப்பாக்குனாரு, உன் வாழ்க்கையை செழிப்பாரு, வாடா மச்சான் அப்படின்னு. இப்படியா சொல்ற? நானும் வரேன்டா. இப்ப சர்ச்சை வரேன்டா, கண்டிப்பா நான் செழிப்பாகணும்டா. எனக்கு வேலை இல்லாம அவஸ்தைப்படுறேன்டா, 10 ரூபாய்க்கு லாட்டரி அடிக்கிறேன் பேசுறேன். நான் சவால் விட்டு பேசுறேன். என்னை செழிப்பாக்குன தேவன் உன்னையும் செழிப்பாக்குவார். என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உன்னையும் வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி சவால் விட்டு வந்தேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க சர்ச்சு. உண்மையிலே அதிசயம் நடந்ததுங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு போன அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க அவனுக்கு கவர்மெண்ட்ல டீச்சருன்னு. தூக்கிட்டு ஓடியாரான். மச்சான் பாத்தியாடா டேய், நான் ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வந்தேன், எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரா ஏசுன்னு. கடைசியில் அவன் பொண்டாட்டி ஏசாண்டுகிட்ட வரதுக்கு விடலிங்க. அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு போட்டாங்க எங்கேயோ. மொட்டை அடிக்க போன வாழ்க்கை மொட்டையாவே போயிடுச்சு தெரியுங்களா? அற்ப ஆயுசுல குடிச்சே செத்து போனான், தூக்கு மாட்டிட்டு. இன்னைக்கு அவன் பொண்டாட்டியை அறுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு விதவியா. அது நான் கேவலமா சொல்லல. ஏன் அதை சொல்றேன்னா, அற்புதம் செஞ்ச ஆண்டவருக்கு நன்றி கடன் படாம எங்கேயோ போய் மயில காணிக்க கொடுத்தானா. அவன் வாழ்க்கை மொட்டையா போச்சு இல்ல. நல்ல அசிஸ்டன்ட் எச்சமா வரணும் அவன். குடியில அடிமையாகி இன்னைக்கு குடிச்சே செத்து போய் இன்னைக்கு தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டு. அவன் வாழ்க்கை எப்படி முடிஞ்சது பாரு. ஜீவ தண்ணீர்ட்ட வந்து தாகம் தீர்ந்ததா
இல்லையே. உண்மையிலே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து ஓடுகிற ஜீவ தண்ணீரை பார்த்து அநேகர் தாகம் தீர்க்கிறது தான் ஒன்ன ஊற்றாக மாற்றுகிறார். ஜீவ தண்ணீர் உன்னிடத்திலிருந்து ஊற்று புறப்பட்டு வரணும். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்ட்ட. ஆண்டவர்ட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள ஓடுகிற நதியாக நான் மாறணும். நதிகளாக என்னிடத்துல நிறைய நதிகள் ஓடணும் ஆண்டவரே. சொல்லுங்க. என்னிடத்தில் நிறைய நதிகள் ஓடணும். அன்புன்ற நதி ஓடணும். தாழ்மை என்ற நதி ஓடணும். பொறுமை என்ற நதி ஓடணும். பரிசுத்தம் என்ற நதி ஓடணும். உன் பரிசுத்த பார்த்து அநேக அசுத்தத்துல வாழறவங்க வரணும். இன்னைக்கு எப்படியாக இருக்கிறோம் நம்ம? உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து உன்னுடைய காலேஜ்ல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி இருக்கிறான். காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறான். இன்ஜினியர். நாவலர் நெடுஞ்செழியன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான், தோதூர்ல. என் மச்சான் தான். அவன் காலேஜ் அந்த 3 மணிக்கு விட்டுட்டாங்கனாக்கா 3 மணிக்கு போய் கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு புதர்ல போய் உட்காந்துட்டு, அந்த முள் புதர் இருக்கும், அந்த கருவேல மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அவனை இந்த கிரிக்கெட் விளையாடுற அவனுடைய சக மாணவர்கள் பார்ப்பாங்க. இவன் மட்டும் நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வரமாட்டான். இவன் மட்டும் ஒதுங்க மாட்டான். நம்ம கூட ஒட்ட மாட்டான். இவன் தனியா போய் ஜெபம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னடா உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்னடா செய்யற அப்படின்னா, எனக்கு ஜெபிக்கிறதுல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நான் போய் ஜெபிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா மாறுது அப்படின்னு அவன் சாட்சி சொன்ன பிறகு, அதுல ஒரு 4 மாணவர்கள் மனம் திரும்பி அந்த பரிசுத்துக்குள்ள வந்தாங்க. இப்போ உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்பட்டுச்சுன்னா அநேகருக்கு அது என்ன செய்யும்? ஜீவ நதியாக ஓடும்போது அநேகர் அதை பருகுனாக்க அவங்க பரிசுத்தமா ஆகுறாங்க. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஜீவ தண்ணீரா ஓடிச்சுன்னா அநேகர் விசுவாசத்துல வருவாங்க. உனக்குள்ள இருக்கிற தாழ்மை ஜீவ நதியாக ஓடிச்சுனாக்கா அநேகர் உன் தாழ்மையை பார்த்து ஏசாண்டிட்ட வருவாங்க. உண்மையில இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து அன்பு ஓடிச்சுன்னா அநேகர் வருவாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எந்த நதி ஓடுது? பூவ நதி ஓடுதா? ஜீவ நதி ஓடுதா? நாற்றம் எடுத்த நதி ஓடுதா? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, உன்னை பார்த்து தான் சொல்றேன். இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நாம. நம்மகிட்ட இருந்து எந்த நதிகள் ஓடிட்டு இருக்குது? கோபத்தின் நதிகளா? அசுத்தத்தின் நதியா? இவளை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன உன்னை பார்த்து கத்துக்கிட்டாங்க? உன்னை பார்த்து இயேசுவை கத்துக்கிட்டாங்களா இந்த சமுதாயம்? அன்பாலே, உனக்கிட்ட இருந்து அதுதான் சொல்றாரு, எவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடுனார். இன்னைக்கு நீ நானும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற ஒரு விசுவாசியா இருக்கணுமா? கூவ நாற்றம் எடுத்த நதிகள் ஓடுகிற விசுவாசியா இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள இருந்து கூவ நாற்றம் எடுத்த நதிகள் ஓடுகிற விசுவாசியா இருக்கணுமா? இல்லது ஜீவ தண்ணீர், உயிருள்ள தண்ணீர் ஓடுகிற விசுவாசியா இருக்கிறோமா? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? எப்படி இருக்கிறோம்? ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த புத்திக்காய் நன்றி. என்னிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வர என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you all.